எஸ்டிஆர் வின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஆனா பாப்பா கைஸ் டிஃபெண்ட் பண்ண முடிக்கிறதா? ஓ, எல்லா டீமும் இங்கதான் போடு. ஒரு டீமை தவிர, எஸ்டிஆர் டீமை தவிர மத்த 24 டீமும் இங்கதான் குதிச்சிருக்கு. யாரு கையில கண்டு கிடைக்க போகுது, யார் வாயில பண்ணு வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சற்று நேரத்தில் தெரிஞ்சு போயிடும். பாப்போம் கடைசி மேட்ச். ஓ, இறங்கின உடனே போடு. எம்எல்ஜி வெர்சஸ் ஓ, கத்தியிலே வந்து பார்த்தா போ வந்துச்சு நினைக்கிறேன். ஓப்ரோக்கு போட்டு சொரு செய்கையெல்லாம் வந்து பார்த்தா சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல ஒரு கில்லு. என்ன ஒரு அதிசயம்னா 2 பேருக்கும் லிஃப்ட் ஆகல, நாக் ஆகல. அதனால ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கரெக்டா இறங்கி ஆடிட்டு இருக்காங்க. 3வது கில்ல போய் இவனாரா ஓகே ஆட்ட காமிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த வாட்டி இந்த மேட்ச் பிபிடிஎஸ் ஓட மேட்ச் இருக்குதா, பிபிடிஎஸ் ஓட மேட்ச் இருக்க போதா, இல்ல பிபிடிஎஸ் நடுவுல நிறைய பண்ணுவாங்க. நம்ம 1 HP ஆள வர்றா ரீசா ஆள வர்றா டக்கு எல்லாரும் அடிச்சு பொறுத்த வரைக்கும் 9 கில் எடுத்திருக்கு. ஹைப்பர்டன் 6 கில், மாஃபியா 1 கில், ரஸ்கார்ட் 2 கில். ஐயோ ஹைப்பர்டன் கலக்கறான். இந்த மேட்ச் டிபிடிஎஸ் வேலைய பார்க்க போதா? கடைசி மேட்ச் எஸ்டிஆர் உனக்கு நட்டுல வச்ச நினைச்சியா, நட்டுல வச்ச அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்ச்ல தூக்கி ஏதாவது வைக்க போறாங்களா? இல்ல மீண்டும் எஸ்டிஆர் டிஃபெண்டிங் சாம்பியன் என்பதை மீண்டும் ஒரு முறை ரெக்கார்டோட முறியடிக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்த கில்லா கன் இருக்கு. ஜோன் வேற இன்னும் வரல, இன்னும் நெருங்கல. அது வரைக்கும் இவங்க போயிட்டு டக்கு எவ்வளவு கில் எடுக்க முடியுமோ எடுத்துடணும். கடைசி மேட்ச்ல எம்பிடிஎஸ் வச்சான்னு வச்சுக்க ஆப் அவ்வளவுதான். எம்பிடிஎஸ் சாரி டிபிடிஎஸ் ரஸ்கார்ட் அகலமரம் நேட்டாங்க. இங்க ஒரு பக்கத்துல நேடுக்கு பாத்துட்டு இருக்காங்க. மாஃபியாவோட நேடு தீநேடா பீநேடான்னு பார்த்தா மறுபடியும் ரொம்ப குக் பண்ணி பீநேடாக போய் விட்டது. ஆளே இல்லாத இடத்துல யாருக்கு காஃபி ஆத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. குண்டு வேஸ்ட் பண்ணுவது எப்படி மாஃபியாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹைப்பர்டன் செக் பண்ணிட்டோம் ப்ரோ, தெரிஷ் ப்ரோ செக் பண்ணிட்டோம், ஹைப்பர்டன் செக் பண்ணிட்டோம், டோனி செக் பண்ணிட்டோம், லைவ்ல இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க. இவங்க பொறுமையா இருக்காங்களே 9 கில்லோட. பத்தாது அட்லீஸ்ட் ஒரு 15 கில்லாவது ஈவென்ட்ல இவங்க எடுத்தா மட்டும் தான் வேலைக்கு. ஜோர்டன் டீம் 7 கில், ரையோட்ஸ் 8 கில், டிபிடிஎஸ் 9 கில், இன்னொரு ரையோட்ஸ் டீம் வந்து 11 கில், டிபிடிஎஸ் 9 கில். ஜார்டன் ஒரு பக்கத்துல ஓடிக்கொண்டிருக்கான். அவங்க டீம்ல எல்லாருமே 2 கில்லா இருக்காங்க. ஆளுக்கு புரிஞ்சு பங்கு போட்டு அடிச்சிருக்காங்க போல. இவனை நான் அடிச்சு ஒரு டீம் 22 12 கில்லு. முகிலன் அணி வந்து பாத்தீங்கன்னா 12 கில் எடுத்து வச்சிருக்கு. ஈவென்ட்ல இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருக்கிட்டையும் ஓப்பனிங் நல்லா இருக்கு. ஆனா பினிஷிங் லைட்டா சற்று தொங்கலாக இருக்கிறது. இந்த வாட்டி அதை சரி செஞ்சு புதுசா ஒரு டீம் டின்னர் அடிக்க வாய்ப்பு இருக்கா? ட்ராஃபி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ட்ரோல் பாத்துட்டு இருக்கான். ட்ரோல் கிட்ட இருந்து ஒரு நாக் அவுட். நாக் அவுட். 10வது கில்லு, 11வது கில்லு. டிபிடிஎஸ் இந்த வாட்டி பொறுமையா கரெக்டா ஆடுறாங்க. ஹீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 4 5 கில்லு இருக்கு. அடிச்சா கூட 16 கில்லு. ஓ, ஸ்டார்க்கு ஒரு நேடு. கரெக்ட் ஆச்சா? ஹைப்பர்டன் ஒருத்தர் ரொம்ப நேரம் தோத்திட்டு இருக்கோம். வெறியா நேடு போட்டா இங்க ட்ரோல். முடிச்சிட்டாங்க. அடுத்து விஜயை நோக்கி ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். கையில நாக் அவுட்டா லிட்டு. கரெக்டா இந்த வாட்டி ஒட்டுக்கா டீம் ஆடிட்டு இருக்கு டிபிடிஎஸ். ஓடுறான் விஜய் ஸ்ட்ரைம். ஓடுற அப்படி அடிக்கிறானுங்க. அதிகம் 6 கில்லு. ஐயோ இவன் அடிச்சிருக்கலாம் நினைச்சா. ஆனா லைட்டா சுத்திட்டு இருந்தது. ஒண்ணு பிரச்சனை இல்ல. இப்ப கூட அடிச்சா 16 கில்ரா. என்ன 3 பேர் இருக்கானுங்க. 3 பேர் இருக்காங்க. 1 HP ல இருக்கான் மேல. அவ்வளவுதான். ஐயோ வெரி ஹைப்பர்டனோட 7வது கில்லு. சத்தியமா ஹைப்பர்டன் தான்டா இது.
இல்ல 2 பேரு ரோல் எல்லாம் வந்து ஆகணும். இவன் மெர்ச் இல்ல இவன்கிட்ட, இவனுக்கு யாரோ ஷேர் பண்ணும். ஆமா அவ்வளவுதான், நான் அது கஷ்டம் நினைக்கிறேன். மாட்டிப்பா ஜோர்டன் நேடு எடுத்துட்டான் கையில. ஜோர்டனோட நேடு லைட்டா வந்து வெடிச்சாலுமே முடிஞ்சிச்சு. ஏய் செம்மையா இருக்குடா அவன். மேல இருந்து பாத்துடா. ட்ரோல் ஏதாவது பண்ணாதான் உண்டு. ட்ரோல் ஏறிட்டு இருக்கான். கீழே குதிச்சிட்டான். மாஃபியா வழக்கம் போல எஸ்டிஆர் ஜீம் ஜெயிச்சா வேற டை பிரேக்கர் நடக்கும் எம்இபிக்கு ஐஎஸ்பிக்கு. ஐயோ அது நேரம் இருக்குல்ல. ஆமா 2 பேரும் 11 கில். 11 கில். டை பிரேக்கர் ஒண்ணு நடத்த சொல்லிடுறேன், நீ நடத்து. ஓகே ஒண்ணு இல்ல 3 இது மட்டும் போடு மேட்ச். அப்பார்ட் போடாத, கிளாசிக் அரினா போடு. ஜார்டனுக்கு ரொம்ப நேரமா ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இந்த வாட்டி கனெக்ட் ஆகிறது. சரி மட்டும் தான் இருக்கா. மாஃபியா காலி. எங்க வச்சு அடிச்சிட்டாங்க. 16 கில்லு. 16 கில்லு. இந்த ஒரு கில்லு அழுத்தல. ஜோர்டன் இங்க 2 பேரும் உயிரோட இருக்கானுங்களா? ஜோனை புடிச்சிட்டு உயிரோட தான் இருக்காங்க. ஒரு டக்குன்னு அங்க போகணும். இவ்வளவு டிவிடிஎஸ் வேலை காட்டிடுவாங்க. 23 பேர் இருக்காங்க, என்ன 15 கில். ஐயோ கடைசி மேட்ச் கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்கா? கடைசியா ஒரு மணி ஹஸ்யா போயிட்டாங்களா மேல? அவங்க போயிட்டாங்க வெறியா போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டா போறதே அவங்க தான். இப்போதைக்கு இருக்கிற ஹீலிங்ஸ் வாய்ப்பு இருக்கா? ஹீலிங்ஸ் எல்லாம் ஆட்டே போட்டாங்க போல. 2 ஃபர்ஸ்ட் எய்டு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்கிட்ட எல்லா ஃபர்ஸ்ட் எய்டையும் கொடுத்துட்டு வர சொல்லிட்டு போயிடணும். இவங்க லேட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க லூட் அடிச்சிட்டு. லூட் வேணும்லடா, ஃபைட் இல்லாம இல்லனா அவங்கள ஃபைட் எடுக்க போக சொல்லிடணும்னா ரஷ்காடியும் இன்னும் ஐபட் சேனையும் ஃபைட் எடுக்க சொல்ல போயிட்டாங்கன்னா அவங்க போய் கில் அடிப்பாங்க. இவங்க போற வழியில கூட ரீகால் பண்ணிக்கலாம். பக்கத்துல போய் லிஃப்ட்ல போய் கார் எடுத்தா முடிஞ்சு போச்சு. புள்ளி பார்த்துட்டான். புள்ளி இப்போதைக்கு வேற எந்த டீம்? என்னாச்சு ஜேபிடிஸ் என்னாச்சு? ஐயோ பங்கோஜ் 8 கில்லு. பங்கோஜ்லாம் விட்டு வணக்கம் வாங்குறாங்க போலயே. வேற ஏதோ ட்ரைவிங் ஸ்கீம் அதிகமா எடுத்த மாதிரி இருந்துச்சு. இவங்களே 14 கிலோ எடுத்து வச்சிருக்காங்களே. போன தடவை கொடுத்த ஷாக்க டிபிடிஎஸ் கொடுக்க போதா தெரியலையே. ஆனா விபிடிஎஸ் விடாதுன்னு நினைக்கிறேன். தான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெறட்டும் அப்படின்னு. வா ஒன்னா போலான்னு சாய் வந்து ட்ரோல கூட்டு போயிடுவானோ தெரியலையே. ஆமா 2 டீம் ரைவல் எடுக்கல போ டிபிடிஎஸ் விட்டோம். ஆமா 2 டீம் இப்போ இது பண்ணுவாங்க. விபிடிஎஸ்ல 4 பேர் இருக்காங்க. 7 கிலோ. சோ முதல்ல அப்ப டிபிடிஎஸ் வந்து விபிடிஎஸ் அடிச்சு கொண்டுறணும். 4 கிலோ எடுத்துறணும். கடைசி வரைக்கும் விட்டா கண்டிப்பா முட்டுவானுங்க. ஆமா கண்டிப்பா அது இருக்கும். ஒன்னா போலான்னு கூட்டு போயிடுவாங்க. நம்ம எஸ்டிஆருக்காக இத கூட பண்ண மாட்டோமா? எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி. ஆமா ஐயோ பெண்களி 6 கில்லு. வரானுங்க டிபிடிஎஸ் காரங்க எல்லாம் உள்ள வந்துட்டானுங்க. வேற கார்லாம் போய் கூட்டு வந்தானுங்க. முன்னாடி பெண்கள் அணியா? ஓ சிம்பானி முன்னாடி சிம்பானிய பாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்டார்ட் பாத்துறான்.
17 கில்லு. முடிஞ்சு. இன்னும் 18 இருக்கா? 18 இன்னொரு கில்ல முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. பைப்பரை போனா அடிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா போலியா? டேய் நியாயம் பண்றான். கார் எடுத்துட்டு போய் அங்கேயா சொல்லுவேன். வர அடிக்கிறாங்க. மாஃபியா ஒத்துக்கிட்டாங்க. 19வது கில். போடு 10. இன்னும் 10 கில்லு தான் गाइस. வீடியோஸ்காரன் எங்க? கமான். ஏறாவாதே. இட்ஸ் 20. ஐயோ. இப்ப வீடியோஸ்காரன் எங்க? வீடியோஸ்காரன் வரணுமே. யானையில வருவானே வீடியோஸ்காரன். ஐயோ பின்னாடி வரட்டி வருது. கில்லு கொடுக்க வந்தானுங்களா கில்லு எடுக்க வந்தானுங்களா சொல்லிட்டு தெரியல. போடு 1 HP மாஃபியா. எம்எல்ஜி ஒரு நேடு எம்எல்ஜி கனெக்ட் ஆச்சா. அங்க இருந்து ஏதோ ஒன்னு பறந்து வந்துட்டு இருக்கு. எம்எல்ஜி 3 பேர் தான் இருக்கானுங்க. கிளம்புறானுங்க அவனுங்க. பாபரை பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு அப்படின்னு போயிட்டான். ஆனா அவனுக்கு ரொம்ப நேடு போடுறானுங்க. ஏதோ நல்ல டீமா இருக்கு. பேர் பார்த்துட்டு சண்டை போட்டுருப்பானுங்கள. பேர் பார்த்துருப்பானுங்க. அங்க பாரு சென்டர் சோன் ஹோல்ட் பண்றது யாரு தெரியுமா? விவிடிஎஸ் யானையெல்லாம் வச்சுக்கிறானுங்க. ஆனா பரவாயில்ல. இன்னும் 12 கில் தானா தேவை. 12 கில் தான். அசால்ட் எடுத்துறானுங்க. ஆண்டி வரணும் முடிய போகுது. முன்னாடி ஏதோ ஒரு டீம் சுடுது. ட்ரோல் என்ன செய்ய போகிறார்? விபிடிஎஸ் ஒரு பக்கத்துல அழகாக ஜோனை பிடித்து. ஓ இல்ல மறுபடியும் மாற. ஆனா ஜோன் அவுட் வராங்க. யாரு? ஆமா விபிடிஎஸ் சென்டர் ஜோன்ல இருந்து வெளிய வராங்க. ஒருவேளை இருக்குமோ. சாய் இருக்க அப்ப கண்டிப்பா இருக்கும். ஆமாடா டிவிடிஎஸ் நோக்கி தானா படம் எடுக்கறானுங்க. எப்படி சொல்ற? அங்க பாருங்க அந்த மேப் பாருங்க. அவங்க எப்படி வரானுங்க பாருங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் வரானுங்க. ரோட கனெக்ட் பண்ணி லெஃப்ட் எடுத்து முடிச்சாங்கன்னா முடிஞ்சு. குறுக்க இவன் யாரு கூட தான் கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கான். ஆமா கிசானி 4 கில் கொடுக்க வந்திருக்கான்டா 24. அவனுக்கு பாரு எப்படி அப்டேட் பண்ணானுங்க. ஐயோ ஆமா. இல்ல வரானு இங்க தான வரானுங்க. இல்ல வேற எங்க போறாங்க. யானை போயிட்டு. யானை வச்சு அடிச்சிக்கறாங்க. யானைக்கு சண்டை அவனதான் அடிக்குதா. விபிடிஎஸ் இங்கே முடிஞ்சதா டிபிடிஎஸ் ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறோம். ஆமா அவங்க ஜாலியா உள்ள போயிடலாம். விபிடிஎஸ் முடிக்கணும் இங்கே. கோல் ப்ரோ நாக் அவுட். சாய் நாக் அவுட். சாய் அகால வரணும். சாய் முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப டிபிடிஎஸ்க்கு நல்லதா நடக்குது. டிபிடிஎஸ் ஃபேவர் நடக்குது. ஒருவேளை திரும்பிடுமோ? இவ ரீகால் பண்ணுவா. நல்லா இருக்கு ரீகால். ரீகால் இருக்கு. போணுமே. இங்க பாரு 2 பேரும் வேற வேற பிரியுறாங்க பாரு. ரஸ்காடும் இவனு இந்த சிங்கர் ட்ரோல் இந்த பக்கம். ஆமா அவனுக்கு ஒரு ஹைப்பர் சான் இவனு அந்த பக்கம். எப்படி வராது பிளான் போட்டு பி மாதிரி வரலாம் வாடா அப்படின்னு. ஐயோ பாத்துறானுங்க. ஓபன் இருக்கிறத யாராவது பார்த்தாங்களா? ஒரு கில் செக்யூர் 21. இன்னும் 11 கில் தான். ஐயோ உயிரோடு இருந்தாவே போதும் வெற்றி. ஆனால் எஸ்டிஆர் மவன் வருவான். 10 தலை வருவான். இறங்கிட்டானுங்க. குதிச்சிட்டானுங்கண்ணா. எஸ்டிஆர் ஆமா அதுக்குதே. ஆமாண்ணா இங்க பாருங்க அந்த பக்கத்துல குதிச்சிட்டானுங்க. தவறு இருக்கிறவங்க என்ன இன்னும் நிறைய நாள் இருக்கு. தெரியலையே எதுக்கு வேகமா குதிச்சாங்க. ஐயோ அவனுக்கு நம்பி வேற ஒரு 1000 ரூபாய் கட்டி இருக்கு. ஐயோ செத்துருவானுங்களோ ஒரு வேலை. ஐயோ கரெக்டா அங்கதான் போயிட்டு இருக்கான் ட்ரோல். வீடு கிட்ட போயிட்டு இருக்கான். ஜேபி அணி அங்க இருக்கு. ஜேபி அணியை பாத்துறாங்களா? சுற்றுலா சவுண்ட் கேட்டு இருக்கு. 10 கில் எடுத்தா மேட்ச்டா. எஸ்டிஆர் நாக் அவுட்.
கடைசியில் எஸ்டிஆர் தவறு இருக்கோனா தப்பண்டானு இன்னும் 2 பேர் தான், ஜாப்சன் டோனி மட்டும். ட்ரோலுக்கு வலி விடுது பாத்து கவனிச்சியா? அதுதான். ஏய் இவனை தூக்கிட்டாடா. பிபிஎஸ்ல 4 பேர் உயிரோட இருக்கானுடா டேய். அப்படியா? ஆமா. ஓ ஷூட்டிங் ரேஞ்சில தூக்கிட்டு இருக்காங்கடா. எஸ்டிஆரையும் தூக்க முடியும். எஸ்டிஆரையும் தூக்க முடியும். டோனிடா உண்மையாலுமே கேம் சேஞ்சரா. எஸ்டிஆர் மட்டும் தூக்கிட்டே வச்சுக்கோ, வெறியா இருக்கும். ஐயோ இங்க வந்துட்டாங்களா என்ன? ஐயோ சாய் விட மாட்டானே. பெண்கள் வேற. இவன் மட்டும் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சானா சாய் வந்துருவான். சாய் அடுத்த நிமிஷமே கிரிட்டுன்னு இருப்பான். மாஃபியா வேற பாத்தாங்க. அதான் முடிஞ்சு. தெரிஞ்சு ஈசா போறான் பாரு, ஈசா போறான் பாரு. விபிஎஸ் அங்க பாரு, மாஃபியா நாக்குன்னு தெரிஞ்சவன ஒண்ணே. ஐயோ 4 பேர் ரெடி. ட்ரோல முடிக்கறடா. வந்தானே. விபிஎஸ் வந்தது உள்ளே. டிபிடிஎஸ் ஓட கதை ஓகேயாவா? ஐயோ டேய் உடைச்சு விட்டானுங்கடா. டேய் உடைச்சு விட்டாங்கடா டேய். ரைவல்டியோட உச்சம்டா. அவ்வளவுதான், நான் அதான் சொன்னல, அவங்க இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க தாக்கியது கஷ்டம். ரைவல்டியோட உச்சம்டா உண்மையாலுமே. நான் ஜெயிச்சா ஜெயிக்கலையோ, நீ ஜெயிக்க கூடாது. அதான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேனே, ஒண்ணா போலாம். இல்ல அடிக்கடா. டிபிஎஸ்க்காக வெயிட் பண்ணி வருதாண்டா. ஐயோ பாரத எஸ்டிஆர் வரண்டானல என்ன? அதுதான் ஒளிச்சு விட்டாங்க. பா விபிஎஸ் பவரா இருக்கு. அவ்வளவுதான், விபிஎஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் இந்த டோனி இருக்கானா? ஜோன் இன்ச்ல 2 பேர் இருக்காங்க. மரியல் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவ்வளவுதான். எஸ்கேஆருக்கு தானா? 14 அவ்வளவுதான். இந்த டீம்லாம் ஜோன்லயே டக்குன்னு புட்டியா வராங்க. ट्रॉफी एसटीआर பக்கமே சரண அடைந்துட்டாடே. சோறு இடத்துல ஒளிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல நேடு வந்து விழுது. ஐயோ எப்படி கண்டுபிடிச்சான்னு கூட தெரியல எனக்கு. சாய் நீ என்னதான் என்னை யானையை தள்ளி கொல்லாலும் பொழைச்சு போ, சாப்பிடு அப்படின்னு போல பஞ்சு சொல்லிட்டு போ. டோனி எப்படி ஆடுறான்னு பார்த்துட்டு இருக்கேன். நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்றாங்க? ஆனா இவனுங்க எஸ்டிஆர் தூக்கலன்னு தெரியல.
அங்க 2 டீம் ஆல்ரெடி இருந்தாங்க. தூக்கி போ. வேற பிபிடி அங்க தூக்கி போச்சு அவன. அதாவது தூக்கலன்றது வேற, தூக்க ட்ரை கூட பண்ணலன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகே ஓகே. போய் பாக்குறது பண்ணலாமா பண்றது அந்த மாதிரி அந்த பக்கமே போல. ஓப்பன்ல மாட்டிட்டு இருக்காங்க. இந்த டீம் ஜோனுக்குள்ள போகுமா போவாதா गाइस? ராபி ஜெயிச்சோன்னு இந்த ஜான் கூட போடலாம் அவங்க. கேப்சனே கிறிஸ் இவங்கள முறையா ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேனே. ஃபர்ஸ்ட் டைம் நஸ். பா அங்க ஸ்மோக்க போட்டு பாத்துறாங்க. only 1 HP. அவ்வளவுதான் ஜோன். கில்லர் பிடிஎஸ் தான் டின்னரா? யாவது டின்னரை போடுமா இந்த கில்லர் பிடிஎஸ்? ஜோர்டனை மாத்தாத டீமே இல்ல. கடைசி மேட்ச் गाइस. ஜோர்டன் தான் பீட்டோட மேரிஜான் போவாத டீமே இல்ல. அடுத்து டிபிடிஎஸ்லயே போட்டு விட்டீங்கன்னா முழுமை அடைஞ்சிரும். சொல்லலாமா வேணாமா பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் 40 தான் புல்லட் இருக்கு. ஜோன் எட்ஜ் தான் இருந்தாலும் டின்னர் அடிக்கிறதுக்காக பொறுமையா இருக்காங்க. எப்படி வேணுவா மேட்ச்லயே போச்சுன்னு தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் அதான் முடிஞ்சு. இன்னும் 2 அடி எம்எல்ஜியா இல்ல கில்லர் பிடிஎஸ்ஆ गाइस. எஸ்ஆர்பிஎஸ் 13 மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி 12 மேட்ச் தூக்கிட்டாங்க. 12 மேட்ச் ஆனா அதிக ரெக்கார்ட் அவங்க தான் गाइस. 12 மேட்ச் டிஃபெண்ட். ஒரு டிராஃபியே முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் சிங்கிள் ஹேண்டா ஒரே பக்கம் வச்சிருந்தது அவங்க மட்டும் தான்.
ஆஹா ஏறி முதல் வெற்றியே பயங்கரமான வெற்றி. அதுவும் பிடிஎஸ்ல சாய், கோஸ்ட், டாம் எல்லாமே இருக்கும்போது. ஏறி ஆச்சரியம். அதுவும் ஃபர்ஸ்ட் போட்ட மேட்ச் டீம் பயங்கரமா செட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதுலயே முடிச்சிட்டாங்க போன மேட்ச். 2 பேத்துக்காக உருவாக்கினேன். ஒன்னு நரேனுக்காக, ஒன்னு எஸ்டிஆருக்காக. நரேனு 3 பேரை வாழ வச்சான், எஸ்டிஆர் 3 பேரை வாழ வச்சான், நரேனு 3 பேரை சாவடிச்சான்.